ஐயா வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. பொதுவாக இந்த மீன் குட்டைகளில் கடைசி நேரத்தில் ஈயம் கரைசல் பயன்படுத்தி அந்த நீரை இதாக மாற்றுறதை விட, நீங்கள் மீன் வளர்க்குற காலங்கள்லே அது சிறிது சிறிதாக ஈயம் கரைசலோடு பண்ணும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். முதல் நன்மை என்ன அப்படின்னா, தண்ணீர் தெளிவாக இருக்கும். ரெண்டாவது தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவு அதிகமாக இருக்கும். மூணாவது மீனோட கழிவுகள்லேருந்து வெளியே வரக்கூடிய நைட்ரஜன், அமோனியா, மீத்தேன் போன்ற பொருள்கள்லாம் உடைக்கப்பட்டு மீன்கள் சுகமாக வாழவும், நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள் முழுமையாக மீனுக்கு போய் சேரவும் அது ரொம்ப மிகப்பெரிய பலனாக இருக்கும். இப்படி ஒரு நிலைமையில் நம்ம சிறிது சிறிதாக ஈயம் கரைசலை நம்ம சிறிது சிறிதாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாளைக்கு 300 ml அப்படிங்கிற அளவில் ஒரு குட்டையில் சேர்க்கலாம். சிறிய குட்டைகளாக இருந்தால் 200 ml கூட சேர்க்கலாம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஒரு வாளியில் கலந்துட்டு, ஒரு 300 ml ஒரு வாளியை 20 லிட்டர் வாளியில் கலந்துட்டு, அந்த நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மீன் குட்டையை சுற்றி அதில் ஊற்றி விடலாம். மீன்களோட எண்ணிக்கை அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னா, அதோட ஈயம் கரைசலோட அளவை 300 mlலேருந்து அரை லிட்டருக்கு மாற்றலாம். இப்படி செய்கிறதுனால ஈவன் நீங்கள் மீனோட கழிவுகள் தரையில் போய் செட்டில் ஆகியிருந்தது அப்படின்னு சொன்னால், அதுவுமே உடைக்கப்பட்டு ஒரு சுகாதாரமான வாழ்விடம் கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அடுத்து இந்த ஈயம் கரைசல் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை முறைப்படுத்தி அனைத்து மீன்களும் சரியான அளவில் உண்றதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அடுத்து மீன்களோட இறப்பு விகிதம் மிகவும் குறைஞ்சிரும் அல்லது இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் மீன் கொட்டைகளில் ஈயம் கரைசலோட நன்மைகள். இப்படி ஒரு நேரத்தில் நம்ம தண்ணீரை மாற்றலாமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கடைசி நேரத்தில் நம்ம செய்கிறப்ப அது செயல்புரியறதுக்கு உள்ள நாட்கள் நேரம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் ஒரு 8லேருந்து 10 நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக இப்போ கூட பயன்படுத்தலாம். இல்லை உடனே மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது இப்போ மாற்றிட்டு எதிர்காலத்தில் நீங்கள் ஈயம் கரைசல் பயன்படுத்தலாம். பொதுவாக பாதி தண்ணீரை வெளியே எடுத்துகிட்டு மீத பாதி தண்ணீர் நல்ல நன்னீரை உள்ள விட்டுட்டு அதில் ஈயம் கரைசல் கூட விடலாம். அப்போ நமக்கு பாதி அளவு தண்ணீர் மிச்சமாகும். அதை செய்து பாருங்கள். ஆனால் எப்போவுமே ஒரு செயல் செய்யும்போது ஆரம்பத்துலேருந்தே செஞ்சு வந்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது பல்வேறு விதங்களில் மீன் வளர்ச்சிக்கு மிகவும் பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை. இதில் நம்ம ஈயம் கரைசலை சிறிதான அளவில் தினசரி கூட நம்ம பயன்படுத்தலாம், அல்லது 3 நாட்களுக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய தாய் திரவத்தில் 20 லிட்டர் தயார் பண்ணலாம் அல்லது 100 லிட்டர் தயார் பண்ணலாம். 20 லிட்டர் தயார் பண்ணால் 300 ml கலக்க போகிறோம். 100 லிட்டராக தயார் பண்ணோம் அப்படின்னா 2 லிட்டர் நம்ம கலக்கி அதை நம்ம தினசரி அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இதை இப்படி வச்சுக்கலாம். சப்போஸ் 3-4 குட்டைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு நம்ம சொல்கிற ரெக்கமெண்டேஷன் படி 300 ml அப்படின்னா 4 குட்டைக்கு அப்படின்னு சொன்னால் 1.2 லிட்டர் தேவைப்படும். அதற்கு பதிலாக ஒரு 100 லிட்டர் ட்ரம்மில் ஒரு 600 mlலேருந்து 700 ml மட்டும் எடுத்துக்கிட்டு நைட்டு ஊற்றி வச்சுட்டு விட்டுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 100 லிட்டரும் இந்த ஈயம் கரைசல் பரவி இருக்கும். அதை நீங்கள் எடுத்து 4 மீன் குட்டைகளுக்கும் தனித்தனியாக ஊற்றலாம்.
இதனால் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 600 எம்எல் ஈயம் கரைசல் மிச்சமாகுது. இதனால் என்னென்னா அதிகப்படியான நாட்களுக்கு நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். ஏன்னா அந்த அதிகப்படியான நாட்கள்ங்கிறதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தினசரி வந்து அதோட பயன்பாட்டில் வந்து ஏன்னா தினசரி அது எச்சம் போடுது, தினசரி சாப்பிடுது. அப்படிங்கிறப்ப தினசரி நம்ம அப்ளை பண்ணுறது வந்து மிகப்பெரிய நன்மை பயக்கும். சரிங்களா? எப்போ ஒரு தடவை பண்ணுறதை விட தண்ணீர் தெளிவாக இருக்கும், ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கே பார்த்தா வித்தியாசம் தெரியும். செஞ்சு பாருங்கள். நன்றி.